Hi friends, welcome to Thagaval Thalam. So now we will talk about DevOps series la rendavathu video. So first video what is meant by DevOps அப்படிங்க தெளிவா சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் step by step progress. So step by step progress மொத்தமா ஒரே வீடியோல கண்டிப்பா சொல்ல முடியாது. So நான் என்ன பண்ண போறேன் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பிரிச்சு ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். So மேபி CICD டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி அதுக்கு மேலே சின்ன சின்ன லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் பண்ணுற கோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் டெவாப்ஸ் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோ ஒன்றில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன ரீகேப். ஸோ ஃபஸ்ட் ஒன் கோட் நம்ம டைப் பண்ணுறோம், அதை பில்ட் பண்ணுறோம், தென் பில்ட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறோம், அதை ரிலீஸ் பண்ணுறோம், then it will go for deployment, operate, monitor, plan. So again we will go for code. So in the process வந்து இதுதான் வந்து CICD DevOps அப்படின்னு சொல்கிறாங்க, continuous integration and continuous deployment. ஸோ இதில் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸில் ஃபஸ்ட் ஒன் பிளான் அண்ட் கோட். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்து பில்டு பண்ணணும். ஸோ பிளான் கோட் அண்ட் பில்டுக்கு போகிறதுக்கு ஸோ கோடை வந்து ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் அந்த கோடை தான் நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ கோடை எங்கே ஸ்டோர் பண்ணுறது, எந்த இடத்துல பில்ட் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது GitLab. ஸோ இது வந்து கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு இடம். ஸோ மேபி நம்ம கூகுள் ட்ரைவ் மாதிரி இது ஒரு க்ளவுட். ஸோ இந்த க்ளவுடில் வந்து நீங்கள் கூகுள் ட்ரைவில் டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இதில் வந்து நம்ம கோடை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் டைப் பண்ணுற கோட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது கோட் அட் சேம் டைம் இது இன்டெகிரேட்டும் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ்னா மல்டிபிள், அதாவது லைக் கூகுள் ஷீட் மாதிரி ஒரே ஷீட்டில் ஒரு 15 பீப்புள்ஸ் அட் அ டைமில் டேட்டா ஃபீட் பண்ண முடியும். அதே மாதிரியே ஒரே ப்ராஜெக்ட்டில் ஒரு 15 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கோடை கமிட் பண்ணுவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ ஒரே ப்ராஜெக்ட் தான் 15 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மகிட்ட இருக்க கோட் வந்து ரெபாசிட்டரியில் இருக்கிற கோட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் மேபி மாஸ்டர் ஆர் மேபி பிரான்ச் வந்து மாஸ்டர் பிரான்ச் வச்சுட்டாங்கன்னா மாஸ்டரில் இருக்கிற கோடு வந்து ஒரு ப்ராஜெக்டோட கோடு தான் இருக்கும். அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்கு GitLab ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற காலேஜ் ஸ்கூல்ஸில் பண்ணுற சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு கோடிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ட்ரைவுக்கு போகிறப்ப ஒரு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு போகிறப்ப இது ஓப்பன் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா தே வில் கெட் இம்ப்ரெஸ்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு GitLab அக்கௌண்ட்டில் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லைனாக வச்சுருப்பீங்க, அதை ரன் பண்ணி காட்ட முடியும் எப்போ வேணாலும். ஸோ அதை அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்க அப்போவே பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி GitLab அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது வந்து GitLabோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா GitLabோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் சைன் இன் அண்ட் ரிஜிஸ்டர் ரெண்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் சைன் இன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சைன் இன்லேருந்து பாருங்கள். ஸோ சைன் இன் பண்ண அக்கௌண்ட் இல்லாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் போங்க. பெரிய டீட்டெயில் எதுவும் தேவையில்லை, உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் தான், பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபுல் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், மெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம், மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பேஜ் கொடுத்துருவாங்க GitLabல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸும் கெட்டிங் இருக்கும். இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ப்ராஜெக்ட், கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், ஃபஸ்ட் டைம் உள்ள வரப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே பெரிய பெரிய டேப்ஸில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக ட்ரையலுக்காக ஓப்பன் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் தான் நான் வந்து உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி காட்ட போகிறேன் AWSல ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ எந்த ப்ராஜெக்டோட நீங்கள் க்ளோன் பண்ணலாம். ஏன்னா இதை வந்து நான் பப்ளிக்காக தான் வச்சுருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ நீங்கள் ஃபோக் பண்ணிக்கலாம், வேணும்னா அப்படி டேரெக்டாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மேபி உள்ள ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு பண்ணணும். அதை மேபி நியூ ப்ராஜெக்ட்டில் போயிட்டு நீங்கள் வேணாலும் ப்ராஜெக்ட் வந்து என்னோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கி நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா நீங்கள் GitLab அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட்டோ இல்லை மற்றவங்க GitLabோட பப்ளிக் ப்ராஜெக்ட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரையல் அண்ட் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பழகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக GitLab பப்ளிக்கில் ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை இது மாதிரி இம்போர்ட் பண்ணி எடுத்து நீங்கள் அதை வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் லோக்கல் மிஷினை ரன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா தான் நீங்களே அடுத்து ஒன்றா டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து GitLabல ஒரு ப்ராஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதை வந்து உங்கள் லோக்கல் மிஷினுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா க்ளோன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் உங்கள் ரெபாசிட்டரியில் இருக்கிற கோடை வந்து லோக்கல் மிஷினை நீங்கள் லோக்கலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த சேஞ்சஸ் தான் வந்து க்ளவுடுக்கு வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோன் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரெண்டு லிங்க் இருக்கும். இதில் HTTPS அப்படிங்கிற லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் தான் நானும் கொடுத்துருப்பேன். இது நீங்கள் இல்லாட்டி இது வந்து டேரெக்டாக வந்து GitLab வந்து ஃபோக் பண்ண முடியும். க்ளோன் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் ரெண்டாவது லிங்க்கை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து சோர்ஸ் ட்ரீ இருக்குது, GitHub இருக்குது, ரெண்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் ட்ரீயில் வந்து போனீங்க அப்படின்னா ஃபைல் க்ளோன்
எந்த ப்ராஜெக்டோட லிங்க்கோ அந்த லிங்க் இங்கே லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. எந்த இடத்துல லோக்கல் மிஷினில் வந்து உங்களோட சோர்ஸ் ட்ரீயோட ஃபோல்டர் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இங்கே சாம்பிளுக்காக டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கேன். இங்கே க்ளோன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா க்ளோவில் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து லோக்கல் மிஷினுக்கு வந்துடும். ஸோ லோக்கல் மிஷினில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் மிஷினுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ, எப்படி கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் வந்து உங்கள் லேப்டாப்பில் க்ரியேட் ஆகும், அந்த ஃபோல்டரில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் அப்டேட் ஆகிற மாதிரி இங்கே என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. நீங்கள் வந்து இங்கே புல் அண்ட் புஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோட சாம்பிள் ப்ராஜெக்டோட டீட்டெயில் தான். ஸோ இங்கே புல் அண்ட் புஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ புல் அண்ட் புஷ் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் அங்கே நடக்கும். ஸோ லோக்கல் சேஞ்சஸ் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெபாசிட்டரி ஸ்டேஜ் ஆல் த சேஞ்சஸ், வேர் இஸ் தட். ஸோ இங்கே சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ஸோ அதனால் இல்லை. மேபி ஸ்டேஜ் ஆல் த சேஞ்சஸ் கொடுத்துட்டு தென் கமிட் கொடுக்கலாம். இல்லாட்டி இங்கே கமிட் இங்கே கீழே வரும். கமிட் கொடுக்குறப்ப கமிட் மெசேஜஸ் மேண்டேட்ரி. ஸோ கமிட் என்ன சேஞ்சஸ் அதில் இருக்குங்கிறத பண்ணி நீங்கள் கமிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கமிட் ஆயிடும். தென் புஷ் அண்ட் புல். ஸோ இதில் நீங்கள் க்ளவுடில் சேஞ்சஸ் எதாவது இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் க்ளவுட் இருக்கிற ப்ராஜெக்ட்டை புல் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் வந்து நீங்கள் அதாவது இந்த புல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்ரிடே சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த சேஞ்சஸை நீங்கள் புல் பண்ணிக்க முடியும். பட் உங்கள் பிரான்ச்சை நீங்கள் தனியாக எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் வராது. மேஜர் மேபி மாஸ்டர் ஆர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தனித்தனியாக வச்சுருந்தாங்கன்னா மாஸ்டர் இருக்க சேஞ்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஒரே பிரான்ச் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் மட்டும் தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாஸ்டர் ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜிட்லாப்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு ஜிட்லாப் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு க்ளவுடில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இதில் தான் நம்ம ஜிட்லாப் இந்த பேஜில் தான் ரன்னரை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அதாவது பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம ரன்னர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரன்னர் ப்ரைவேட் ரன்னர் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஷேர்ட் ரன்னர் யூஸ் பண்ணலாம். பட் இது இல்லாமல் அதை நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஐசிடிக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது ரன்னர். ஸோ சிஐசிடியில் செட்டிங்ஸில் வந்து சிஐசிடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிட்லாப் ரன்னர் இருக்கும் இங்கே. ஸோ இந்த ரன்னரை தான் நம்ம அடுத்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரன்னர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஒரு வாட் இஸ் தட் க்ளவுட், AWS க்ளவுடோ கூகுள் க்ளவுடோ டிஜிட்டல் ஓஷன் க்ளவுட் நமக்கு ஒன்று தேவை. ஒரு மேபி சர்வர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சர்வர் தேவை. அந்த சர்வரில் நம்ம என்ன பண்ண முடியும், டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து AWS வந்து 1 இயருக்கு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் ரொம்ப பெருசாகவும் சொல்லிகிட்டே போக முடியாது. ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இது ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தகவல் தளம்.